ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாசாணியம்மன் கோயில் போயிட்டு அடுத்ததாக ஆலியார் டேமுக்கும் மங்கி ஃபால்ஸ்க்கும் போகலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இளநீ கடைக்காரர்கிட்ட விசாரிக்க போனோம். அவர் இங்கேருந்து கால் டாக்ஸிலாம் போகிறத விட பஸ்ஸே வந்துடும் கோட்டூருக்கு, அங்கேருந்து வேணால் நீங்கள் கால் டாக்ஸி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னார். சரி, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பஸ் வந்துருச்சு. அதிர்ஷ்டவசமாக உடனே பஸ் ஏறி கோட்டூரில் இறங்கி கோட்டூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் டைரெக்டாக மங்கி ஃபால்ஸ்க்கே போயிடலாம். ஆலியார் டேம் இறங்கிட்டு போனோம்னா ஃபால்ஸ் போய் விளையாடுறதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நேராக மங்கி ஃபால்ஸ்க்கே வந்துட்டோங்க. வந்தோடனே எல்லா பாப்பாங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாயிட்டாங்க. சரி, பயங்கர கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனோம். பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. உள்ளே போனோடனே பாப்பாங்கள்லாம் ஒரு இடமா பார்த்து பேக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு நம்மெல்லாம் விளையாட போகலான்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு ஒரு நல்ல இடமா பார்த்து ஈரம் இல்லாத இடத்துல கொண்டு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு அவரையும் கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லிவிட்டு நாங்கள் போய் விளையாண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் விளையாடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவரும் சரி நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வீடியோ எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணோம், முடியலை. ஏன்னா நாங்கள்லாம் தண்ணியில் நனைஞ்சனால வீடியோ எடுக்க முடியல. அவரும் ரொம்ப லாங்கில் இருந்தனால அவருனாலையும் எங்களை கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ஃபால்ஸில் தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம சுத்தமாக நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருந்துச்சு. ஒன்றும் கசகசன்னு இல்லை. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தண்ணியில் எந்த குப்பையோ அழுக்கோ இல்லை, நீட்டாக இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே தண்ணியிலேயே விளையாண்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யாரா அந்த பையன்? யாரா? 1 ஹவருக்கு மேலே ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் வெளியே நாங்கள்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவை அனுப்புனா அவரும் ஒரு 1/2 ஹவர் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்தார். வெளியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே எதுவுமே கிடைக்கல. சரி, விசாரித்தா ப்ரைவேட்டாக எந்த வெஹிக்கிளுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆட்டோவோ கால் டாக்ஸி எதுவுமே கிடைக்கலைங்க. பஸ்ஸு தான் வரும், அது 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1/2 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் பொள்ளாச்சி போகிற பஸ் கிடச்சதுன்னு அதில் ஏறி ஆலியார் டேம் இறங்கணும். எங்களுக்கு தெரிலங்க 3 ஸ்டாப் ஆலியார் இருக்கும்னு. ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேயே இறக்கி விட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பில் தான் டேம் இருக்காமல். நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. சரி, இறங்கினதான் இறங்கிட்டோம். மகிழுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி, அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு மறுபடியும் இங்கேருந்து வேறு ஏதாவது ப்ரைவேட்டாக ஆட்டோ கிடைக்குதா இல்லைனா பஸ்ஸு கூட ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான் சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு ட்ராவல் பண்ணதுனால சாப்பிடவே முடியல போல இருக்குது. அவனுக்கு லைட்டாக கோல்டு வேறு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அமர்த்தி ஒரு 2 வாய் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். நாங்கள் கிளம்பி விசாரித்தா ஒருத்தர் சொன்னார், ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு பெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேம் வந்துடும், இதுக்கு எதுக்கு நீங்கள் பஸ்ஸோ ஆட்டோவோ தேடுறீங்கன்னு சொன்னார். சரி, உள்ளூர்கார் சொல்கிறாரே நம்மளும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி நடக்கலாமான்னு கேட்டால் பிரியாவும் சரின்னு சொல்லிட்டா, பாப்பாங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் தூரம் தானே இருக்கும் நடக்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், அடடடா, இந்த தீரன் படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே காலையில் கோவிலில் சாப்பிட்ட சாப்பாடு தான். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. எல்லாருக்கும் பசி வேறு ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிட்லான்னா அங்கே இருக்க ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ்டில் இருந்துச்சு. டேம் கிட்ட தான் கடைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி நடங்க சாப்பிட்லாம், எதையாவது சாப்பிட்லான்னு சொல்லியே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். தண்ணியில் ஆனதுக்கு வேறு செம்ம பசிங்க. எப்படா எதுதான் கிடைக்குன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்துகிட்டே இருக்கிறோம். வந்துக்கிட்டே இருக்கும் தூரமாக. மகிழை நடக்க வைக்கிறோம், நாங்கள் நடக்கிறோம், பேசுகிறோம், விளையாடுறோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரே இருக்குங்க. அவர் 1/2 கிலோமீட்டர்னு சொன்னதை நம்பி நாங்களும் நடந்து வந்தது தப்பாக போச்சு. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டோம். முன்னாடியே ஒரு கடை இருந்துச்சு. எல்லாரும் அதுக்குள்ளே பூந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை கடை. அடப்பாவில, நான் வெஜிடேரியன் ஆச்சே அப்படின்னு சொன்னதுக்கு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்மா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி பாப்பாங்க ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்களேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இது கடை ஃபஸ்ட்டு கடை இதுதான். நாங்கள் நடந்து வந்ததுலேயே பார்த்த ஃபஸ்ட்டு கடை. பட் என்னென்னா இன்னொரு 200 மீட்டர் போயிருந்தோம்னா நிறைய கடைங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 2 வெரைட்டி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, கட்லாவும் ஜிலேபியும். சரி, ஏதோ இருக்கிறது போது உள்ளே வந்துட்டோம், உட்காந்துட்டோம், சாப்பிட்ட வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு ஆர்டர் பண்ண சொல்லிவிட்டு அவங்களும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷாக மீனை பொரிச்சு தான் தருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னால் தான் ரொம்ப அந்த நெடி தாங்க முடியல, எனக்கு அதை சுவாசிக்கவே முடியல. ஆக்சுவலாக சாதாரணமாகவே நானே சாப்பிடும்போதே இந்த நெடியெல்லாம் என்னால் தாங்க முடியாது. நான் மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மகிழை பார்த்துக்கிட்டு எடுத்து
எடுத்துகிட்டு வெளியே கூட கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க ஆர்டர் பண்ண ஃபிஷ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்க. நல்லா சூடாகவே போட்டு கொடுத்தாங்க. மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போய் வாங்குற மீனெல்லாம் உள்ளே கருப்படிக்கும் கண்டிப்பாக. பட் இந்த மீன் எல்லாமே உள்ளே ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கடைக்காரர்கிட்ட விசாரித்தோம், மீன்லாம் வாங்கிட்டு போக முடியுமான்னு. முடியும், நீங்கள் வந்து சண்டே தவிர மற்ற நாளில் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க, 10 கிலோ வரைக்கும் ஒரு ஆள் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு எங்களுக்கு. சண்டே மட்டும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதனால் சண்டேல மட்டும் வராதிங்கன்னு சொன்னார். நம்ம எங்கெங்கே காலைல 9 மணிக்கு அங்கே போயிட்டு ஃபிஷ் வாங்க போகிறோம். பட் ஆனால் அன்னன்னைக்கு பிடிச்ச மீன் அன்னன்னைக்கே வந்து சேல் பண்ணிடுவாங்களாமா. பரவாயில்ல, இங்கே இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் தான் நினச்சேன். ஏன்னா நான் காமனாக கடை வீதிக்குள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மார்க்கெட்டுக்குள்ளே வர மீன் கண்டிப்பாக 1 டே ஐஸில் வச்ச மீன் தான் வருது. அதை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உள்ளே லேஸாக ப்ரௌனிஷாக ஒரு பிளாக் ஷேடு வந்துடுது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி நாள் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. மீன் சாப்பிட்டதே போதும், வேறு எதுவும் சாப்பிட வேண்டான்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், இன்னொரு 200 மீட்டர் போனால் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், ஏதாவது ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கோங்க, நீ நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து இல்லை 2 ஃபிஷ் சாப்பிட்டதே எங்களுக்கு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிருச்சு, இனி தூக்கம் தான் வருது, அதனால் நாங்கள் பஸ் ஏறி தூங்கிக்கிறோம், எங்களுக்கு இதுவே போதும்னு சொன்னதுனால இதோட நிறுத்திட்டோம். என்னை விட்டுட்டு சாப்பிட்டதுனாலேயோ என்னவோ அவங்க சாப்பிடவே விடலை. கடவுள்னு தான் சொல்லுவேன். கீழே வந்து ஒரு பூனைக்குட்டி வந்து அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு. கால் கடியில் உட்காந்துச்சு. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வேறு பூனைன்னா ரொம்ப பயம். எல்லாருக்குமே பயந்தான், எல்லாருமே பயந்துக்கிட்டாங்க. பட் அந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கு, எந்திரிச்சே போக மாட்டேங்குது. அந்த கடையில் ரெகுலராக இருக்கும் போல் இருக்குது. பட் அது வந்து அந்த ஃபிஷ்ஷுக்காக போராடவும் இல்லை, ரகலை பண்ணவும் இல்லை, சிவனேன்னு உட்காந்துருக்கு. ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பாக தான் இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஆற வச்சு மீனை சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். பீசஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு. பட் 50, 60 இந்த மாதிரி தான் ரேட்டும் போட்டிருந்தாங்க. என்னென்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கல. இன்னொரு 200 மீட்டர் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்திருந்தோம்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் ஆனால் கொஞ்சம் பிளான் பண்ணி போய்க்கணும். கண்டிப்பாக ஓன் வெஹிக்கிள்லேயோ இல்லைன்னா புக் பண்ணியோ தான் போகணுங்க. இதுக்கெல்லாம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் நிறையா கிடச்சி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் டேமுக்குள்ளே இருக்க பார்க்கோ எதுவுமே சுற்றி பார்க்கல. ஆல்ரெடி 6 ஆகிடுச்சு. தம்பிக்கு வேறு கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நாங்களும் எல்லாம் தண்ணியில் நினைஞ்சதுக்கு கொஞ்சம் சில்னஸ் ஜாஸ்தியாக இருந்தனால எங்களால் தாங்க முடியல. சரி போதும், இதுவே போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியும் கிளம்பி வீட்டுக்கு வரக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clock மேலே ஆகிடுச்சு. 9:30க்கு நாங்கள் வந்த பஸ்ஸு வேறு, மறுபடியும் இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு ஏறின பஸ்ஸு வேறு பிரேக் டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 hour போய் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் வந்து பஸ்ஸுக்காக ஒரு 1 hour நின்று அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூருக்கு எங்களுக்கு பஸ்ஸே கிடச்சிது. ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து சேரும்போது 9:30. யாரும் டிஃபன் கூட வேணான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினா போதுன்னு இருந்துச்சு. நான் தான் ஆளுக்கு 2 தோசை பார்சலாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தலான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு படுத்தோம். அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தான் சொல்லணும். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மைக் போட்டு தான் நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்தோம். பட் எங்களுக்கு மைக்கை யூஸ் பண்ண தெரிலன்னு தான் சொல்லணும். மைக் வந்து ஆஃப் ஆகிருந்துச்சு, எங்களுக்கு தெரில. வீட்டுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. எனக்கு மைக்கை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிலையா இல்லை எப்படின்னு தெரியலை. நாங்கள் ஒரு செட் மைக் வாங்கியிருந்தோம், அது கரெக்டாக இல்லையோன்னு தான் தோணுது. உங்களுக்கு தெரிஞ்ச மைக் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.